காலையிலேருந்தே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது. ஒன்றுமே புரியல. நம்ம ஏதோ சேஃப் ஜோன்லேயே ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும். ரிஸ்க் எடுத்தே ஆகணும். சரி ஆர்டர் பார்ப்போன்னு ஆர்டர் பார்த்தா ரூ. 20 ஆர்டராக போட்டு தள்ளிட்டான். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 11 ஆர்டர் ஓட்டியிருந்தோம். ரூ. 220 கூட தாண்டல. காலையில் 6 to 7 ஒரு ஆர்டர் கூட போடல. சரி விடுங்க, மதியானத்துக்கு மேலே பார்த்துக்கலான்னு பார்த்தா மதியானம் வெயில் பிச்சு உதறிச்சு. இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஓட்டுவோன்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி ஆஃபீஸ்லலாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, இது எங்களுடைய ரெக்வெஸ்ட். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே நின்று வரவே இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்தீங்க. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயிலில் வெளியே நிற்கவும், வண்டியை உள்ளே அனுப்ப மாட்டீங்க. நாங்கள் உள்ளே வந்தால் கூட கொஞ்சம் சீக்கிரம் தந்துட்டு வெளியே வந்துடுவோம். பட் அது தர முடியல. அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பாப்பா வந்து மாம்பழம் கேட்டால், சரி மாம்பழம் என்ன ரேட்டுன்னு பார்த்தா 1.5 கிலோ 100 ரூபான்னாரு. அந்த அண்ணா சொன்ன ரேட்டுக்கே நம்ம வாங்கிட்டோம். நம்ம குறைச்சல எதுவுமே பேசலை. வீட்டுக்கு போனோடனே மேடம் ரெடியாக இருந்தாங்க மாம்பழம் சாப்பிட்றதுக்கு. மாம்பழத்தை கட் பண்ணி தந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மேடம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணிக்கு லாகின் பண்ணி ஆர்டர் ஓட்ட ஆரம்பிச்சோங்க. 9:30 வரைக்கும் ஓட்டியிருந்தோம். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1193 ரூபா ஓட்டியிருந்தோங்க. அதில் 200 பெட்ரோலுக்கு போயிடுச்சு. 993 தான் இன்றைக்கி சேவிங்ஸ். நம்ம இப்போ வரைக்கும் எவ்வளோ சேர்த்துருக்கோன்னா 3,10,880 ரூபாங்க இப்போ வரைக்கும் சேர்த்துருக்கோம்.